வணக்கம் மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? சல்லியாய் நொறுங்கும் அமமுகவா? திணறிப்போன தினகரன் நிகழ்கால பரதனிடம் ரகசியம் பேசிய சின்னம்மாவா? வாங்க வீடியோவை மூலியமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுக்குமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு மிக முக்கியமான தேர்தலாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் தங்களுடைய வேலைப்பாடுகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் திமுக ஆட்சியை எப்படியாவது அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் கூட தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் என்ற வகையில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்நிலையில்தான் அதிமுகவுடன் பாஜக மட்டுமே கூட்டணி செய்திருக்கும் நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலையெல்லாம் உருவாக்கும் வகையில் முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் வி.கே. சசிகலா ஆகியோரும் இணைந்து செயல்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறதா. குறிப்பாக சொல்ல போனால் தென் தமிழகத்தை பொறுத்தவரை முக்குலத்தேவர் வாக்கு என்பது மிக முக்கியமான வாக்காக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் முக்குலத்தேவர் வாக்கு என்பது அதிமுகவிற்கிடையே பிற சிதறல் வாக்குகள் எல்லாம் கண்டிப்பாக பிரிக்கக்கூடும் என்ற நிலைப்பாட்டில்தான் தென் தமிழகத்தை பொறுத்தவரை ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவின் வாக்கு சதவீதம் செல்வாக்கு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தென் மாவட்டங்களில் வாக்கு வங்கி சிதறும் என்ற அச்சம் டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வட்டாரங்கள் நிலவுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா. அதைத்தான் சசிகலாவும் விரும்புகிறார் என்றே ஆதரவாளர்களெல்லாம் தெரிவிக்கிறார்கள். அதிமுக அரசியல் வரலாற்றிலே முக்கிய பங்கு வைத்த சசிகலா மறைந்த ஜெயலலிதா அவர்களின் ஒரு நெருங்கிய நண்பைக்குரியவர் என்று கூறப்படலாம். கட்சி நிர்வாக தீர்மானிக்கும் பின்னணியிலிருந்தே செல்வாக்கை எல்லாம் செலுத்தியவர் என்ற அடையாளத்தையும் அவருக்கு இருந்து வந்தது. இதனிடையில் தான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்கள் நேரடியாகவே அரசியல் மேடையில் தோன்றினார். அது மட்டுமின்றி 2017 ஆண்டே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுச்செயலாளராக கூட தேர்வு செய்யப்பட்ட சசிகலா அவர்கள் முதல்வர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டாலும் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை காரணமாக பதவியேற்க முடியாத சூழல்தான் அரசியல் உருவாகியிருக்கிறதா. இந்த நிலையில்தான் சிறைக்கு செல்லும் முன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அறிவித்தபோது அப்போது முக்கிய அரசியல் திருப்பமாக அமைந்த சிறைவாசம் முடிந்த பின்பு அரசியல் சூழல் மாறியதால் சசிகலாவுக்கு அதிமுகவில் மீண்டும் இடம் கிடைக்கவில்லை. கட்சி ஒன்றிணைய வேண்டுமென்றால் அவரது கருத்துக்கள் கண்டிப்பாக நடைமுறைக்கு வரவில்லை என்றே கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் டிடிவி தினகரன் கூட அதிமுகவுடன் இணைந்து செயல்பட ஆரம்பித்ததும் சசிகலா தரப்பில் விருப்பமில்லாத மாற்றமாக இதை பார்க்கப்படுகிறதா. சசிகலாவுடன் உடனிருந்த டிடிவி தினகரன் அண்மையில் அதிமுகவில் சேர்ந்தது என்பது சசிகலாவிலும் பெரிய சலசலப்பையெல்லாம் சங்கடத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறதா. இந்த நிலையில்தான் சசிகலா கண்டிப்பாக ஒரு புதிய கட்சி தொடங்குவது அல்லது தனது உறவினர் திவாகரன் நடத்தும் அண்ணா திராவிட கழகத்தில் இணைந்து செயல்படுவது குறித்து தங்களுடைய ஆலோசனை வருவதாகவும் கூறப்படுகிறதா. குறிப்பாக சொல்ல போனால் தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட சமூக வாக்குகள் அதிகமாக உள்ள தொகுதிகள் மட்டுமே போட்டியிட திட்டம் பேசப்படுகிறதா. இதற்காக ஓ பன்னீர்செல்வம் இணைந்து செயல்பட அழைப்புகள்லாம் அவருக்கு கூட விடுக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனால் முக்குலத்தேவர் வாக்கு என்பது கண்டிப்பாக சிதறக்கூடிய நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆகியோர் இணைந்து செயல்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.